நம்ம கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது நம்ம திருவள்ளுவர் சிலை தான் மக்கா. அப்படிப்பட்ட இந்த திருவள்ளுவர் சிலையை அமைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவையான கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேரள மாநிலத்தில் இருக்கிற கொச்சியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டூன் அப்படிங்கிற ஒரு படகு ஒன்று வாங்கினாங்க மக்கா. நம்ம கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம், சோழிங்கநல்லூர் அப்படின்னு 3 இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சிலை கூடங்களில் பணி நடந்துச்சு. அதாவது இந்த சிலைக்கான பணிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 டன் எடையும், சோழிங்கநல்லூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து 2000 டன் எடையும், மொத்தம் இந்த சிலையோட எடை பார்த்திங்க அப்படின்னா 7000 டன் அப்படின்னு சொல்லலாம் மக்கா. இந்த சிலை அமைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சுற்றி சாரம் கட்டுவாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பனைமரம், சவுக்கு மரம், இரும்பு கம்பி இப்படிங்கிறது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 சவுக்கு மரங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்கா. அதாவது இந்த உலகத்திலேயே இது போன்ற கருங்கற்களாலான பெரிய சிலை எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மக்கா. இந்த பூமியில் நீங்கள் எந்த சீமைக்கு எந்த மூளைக்கு போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான கருங்கற்களாலான மிகப்பெரிய சிலை எங்கேயுமே கிடையாது. நம்ம கன்னியாகுமரி சீமையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அப்படின்னே சொல்லலாம் மக்கா. கெத்தா சொல்லுங்களேன் கன்னியாகுமரிகாரன்.